ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விரும்பிய உறவு, நீ வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார் என் செல்லமே. நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இந்த சாயப்பா சொல்வதை செவிகூர்ந்து ஒரு சற்று 4 நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே. ஏனென்றால் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் உன் சாயப்பா நான் தான். கவலைப்படாதே. என்னை நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத்தருகின்றனர். இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே. நம்பு, தவறில்லை. ஆனால் யாரையும் ஓரளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஏனென்றால் உன்னை விட்டு பிரிந்த உறவு, உன்னை உயிராய் நேசித்த உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே. சிலரிடம் சில விஷயங்கள் புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்து விட்டு செல்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் அந்த இடத்தில் உறவுகள் பிரியாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். உன் மௌனம் திமிரல்ல என் செல்லமே. விட்டுக்கொடு. உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே எதற்காகவும் கவலைப்படாதே. அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் நிச்சயமாக உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பலமுகம். என் செல்லமே, நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, கெடுதல் செய்யவும் நினைக்கவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். உண்மையை மட்டும் பேசிப்பார். உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் என் செல்லமே. உனக்கு இனி வரும் பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? எல்லோருடைய பிரச்சனையும் சரியாகப் போகிறது. என் செல்ல குழந்தையின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன். பிரிந்த உறவுகள், பண உதவி இல்லாதவர்கள் பண உதவி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. பிரிந்த உறவுகள் சேரப்போகிறார்கள். இல்லறத்தில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நல்ல பலனை உனக்காக கொடுக்கப் போகிறேன். இதோ உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். உன் இல்லத்தில், உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான். ஆம், உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன். இதோ உன்னை விட்டு பிரிந்த பிறகு, உன்னை விட்டு சேர்ந்த பிறகு உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என் செல்லமே. உன்னையே விரும்பிய உறவு உன்னை தேடி வரப்போகிறது. ஆம், இனி ஒவ்வொரு நொடியும் நீ இன்பமாகத்தான் இருக்கப் போகிறாய். ஏனென்றால் என்னிடத்தில் நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு நான் செய்யும் கைமாறு இதுதான். எனவே என்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கு. இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கு என் செல்லமே. உனக்கு வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய செயல், சொல் அனைத்தும் வலுப்பெறும். அதாவது எங்கும் எடுபடும் என்று நான் சொல்ல வருகிறேன். வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் பெறப்போகிறாய். என்றும் உனக்கு நிம்மதிதான், உள்ளம் மகிழ்ச்சி பெறும். எதையும் சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை பார்த்து கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பல்லவா? தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. பலனை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் உன் சாயப்பா உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன். ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும். உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன். சந்தோஷமாக நிராகரிக்காமல் பெற்றுக்கொள். நீ வேண்டும் என்று உன்னை தேடி வருவார்கள் நிச்சயமாக. ஆபத்திலிருந்து காக்க நான் இருக்கிறேன். கண்ணீர், கவலை எல்லாம் இனி உனக்கு வரவே வராது. வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக உன் சாயப்பா நான் வருவேன். மனதில் இருக்கும் இப்பொழுது உன்னுடைய குழப்பங்களை எண்ணி கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே. நிச்சயமாக வாழ்வில் முன்னேறுவாய். உன் குடும்பத்தினரிடம் அன்பாக பேசு, கனிவுடன் பேசு, ஆர்வமாக பேசு.
கோபப்பட்டு பேசாதே என் செல்லமே. எக்காரணம் கொண்டும் அவர்களை நிராகரித்து விடாதே. கஷ்டத்தில் உதவி செய்தவனை எந்த ஒரு காரணத்திலும் மறந்து விடாதே. அதே நேரத்தில் கஷ்டத்தை உணராதவன், கஷ்டத்தை உண்டாக்குபவன், அவர்களிடத்தில் மதிப்பு இல்லை என்றாலும் நீ விலகி நிற்பது உனக்கு நல்லது. உன் சாயப்பா சொல்கிறேன், யாரிடமும் வலியப் போகாதே. நீ அழ வேண்டுமா? தனியாகவே அழு. அல்லது உன்னுடைய அழுகையை என் பாதத்தில் வைத்து உன் கண்ணீரால் என் பாதத்தை கழுவிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். ஏனென்றால் நீ அடுத்தவரிடம் போய் அழுதால் அவர்கள் உன்னிடத்தில் ஆறுதல் சொல்வது போல் நடித்துவிட்டு அவர்கள் சிரித்து மகிழும் உலகம்தான் இது. உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும். தவறே செய்யாமல் வலியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது. சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்ததால் தான் நிச்சயமாக அந்த இடத்தில் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும். ஆகவே நான் சொன்னது என்ன தெரியுமா? யாரிடத்திலும் அதீதமாக அன்பை வைக்காதே என்று தான் சொன்னேன். அப்படி அன்பை வைத்ததனால்தான் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு பிரியும்படியாகிவிட்டது. கவலைப்படாதே, உன்னை பக்கத்திலிருந்து நான் பார்த்து கொள்வேன். அந்த பிரிந்த உறவு, நீ உயிராய் மதித்த உறவு, நேசித்த உறவு, உன்னை விரும்பிய உறவு, நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார் என் செல்லமே. எல்லோருக்கும் சமமாகத்தான் உன் சாயப்பா செய்வேன். எனது அருளால் உனக்கான வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி உன்னத நிலையை அடைவாய் என் செல்லமே. நீ வேண்ட துவங்கும் போதே உன் விருப்பங்கள் நிறைவேற்றத் தொடங்கிவிடும். ஒருபோது மட்டும் மறந்து விடாதே. கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ள வரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவு. அது 1000 மடங்காக பெருகி உன்னிடத்திலே வந்து சேரும் என் செல்லமே. கவலைப்படாமல், சுயநலமில்லாமல் எந்த செயலும் பிறருக்கு செய்வதில்லை. ஏனென்றால் இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே நல்லது. கவலைப்படாதே என் செல்லமே. இனி வரும் காலம் நீ எதையும் தேடி போக வேண்டாம், அதுவே உன்னை தேடி வரும். ஆம், உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கப் போகிறது என் செல்லமே. நீ பிறரை பற்றி ஆராய்ச்சி செய்யாதே. பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கி நிறுத்தி விடுவேன் என் செல்லமே. உனக்குள்ளேயே நீ புலம்பியது போதும். நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதொரு வாழ்க்கையாக அமையும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள்பாலித்து விட்டேன். கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.